ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 5/2/2024 இருந்து 11/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், தனுசுல சுக்கிரனும் புதனும், செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில், சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்ற சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது. அது 6ஆம் தேதி அன்னைக்கு, 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா பிரதோஷகாரர்கள், அதற்கு அடுத்த நாள் பார்த்தேனால் துவாதசி பாரணை பண்ணுறது பெரிய விசேஷம். 7ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ காலம் சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் பார்த்தேனால் தீபாராதனை எல்லா சிவன் கோயிலையும் நடக்கும். பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம். இந்த வாட்டி அது புதன்கிழமை வருது. இன்னைக்கு 9/2/2024 அன்னைக்கு தை அமாவாசை. தை அமாவாசை அப்படின்றது பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டிய நல்லது. பொதுவாகவே தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களே, கண்டிப்பாக அவர்களுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது லக்னத்திலிருந்து 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதை தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் தடங்கள் வரும். அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது. திருமணத்திற்கு தடை இருக்கும். அதை தவிர ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும். படிக்கிறதுல தடை இருக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும். வேலை கிடைச்சும் அதில் திருப்தி இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய. பொதுவாகவே இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுவும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் கொடுக்கறது மிக மிக முக்கியம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்தோம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயா, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு பண்ணுங்க. எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த வாட்டி ஏகாதசி துவாதசியெல்லாம் வர்றது. அகத்திக்கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டுக்கு கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இருக்கும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 5/2/2024 11/2/2024 வரலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் ஒரு ராசி 5/2/2024 இருந்து 11/2/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6/11க்கு உண்டானவர். அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் அதீத வலுப்பெற்று போகிறது. சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்குது. இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. முயற்சி ஸ்தானத்தில், அதாவது 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். அவர் கும்பத்தில் மூல திரிகோண வீடான கும்பத்தில் ஆண் சனியாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சிகளில் பெரிய முயற்சிகளாக இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சிறிது அதாவது கான்சன்ட்ரேஷனில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். அதாவது 5/2/2024 இருந்து 11/2/2024 வரலும் உண்டான வாரத்தில் 6ஆம் தேதி சாயந்தரம் 6ஆம் தேதி கார்த்தால் ஒரு 3:30 மணி வரலும் பார்த்தேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க. 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸ்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே இந்த 12ஆம் இடத்தில் இருக்கும் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கார். அதாவது 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால, தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த வாரம் அமைய போகிறது.
உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கார், குரு பகவானால் பார்க்கப்படுறார். 8ஆம் தேதி கார்த்தால ஒரு 8 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் அப்படின்றது அமையிறது. இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 2ஆம் இடத்துல போய் இருக்கும்பொழுது 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 கிரகங்கள் இருக்க. இந்த 4 கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருப்பது பெரிய விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தவர்களை மனசு புண்படி பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது. புதுசாக வந்து இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இந்த பொற்கொள்ளர்கள், அது தவிர இந்த ஆப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, இது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஆப் மேனேஜ்மெண்ட்டு, அது தவிர கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு இந்த ஃப்ளாட்ஸில் ஆப் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். புனர்ப்பு யோகம் அமையிறது. சனி பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்கள் கூட வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் இந்த வாரத்தில் வந்து நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், இந்த வாரத்தில் வந்து நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரத்தில் கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.